பல எதிர்ப்புகளையும் தாண்டி கல்யாணம் செய்த காதல் ஜோடிகளில் நானும் என் கண்மணியும் அடங்குவோம். சுற்றும் இதயங்கள் ஆம், பல எதிர்ப்புகள், இரு வீட்டாருடனும். என் வாழ்க்கை பயணத்தில் கண்மணியின் காதலியாக மட்டும் இருக்க என் மனம் விரும்பவ இல்லை, அவளும்தான். என் செய்வேன். என் காதல் 7 வருட காதல், மூச்சுள்ளவரை தொடரும் காதலும்தான். ஜோலிக்கும் இதயம் நான் என் மேல் வைத்த நம்பி கிக்கையை விட கண்மணியின் மேல் வைத்த நம்பிக்கையே அதிகம். நம்பிக்கையதானே எல்லாம். கூப்பிய கைகள் அதன் விளைவு. ஒரு நன்னாளில் இருவரு மமாலை மாற்றிக்கொண்டோம். கோட்டு சூட்டு அணிந்தவர் முக்காடு அணிந்த நபர். நாளை தீபாவளி, ஆமெங்கள் தலை தீபாவளி. எனக்கு அவளும் அவளுக்கு நானும் என்ற வாழ்க்கையில் தலை தீபாவளி என்பதே தோயாருக்கோ இங்கையோ நடக்கும் ஒரு சடங்காகவே பார்க்க தோன்றியது. காதலியாக அவள் கண்ணில் ஒரு சோகமும் இல்லை என்றாலும், மனைவியாக அவள் கண்ணில் இரு வீட்டாரின் பெற்றோர்களுடன் தந்தல தீபாவளியை கொண்டாட முடியாதேக்கத்தை ஒரு காதல் கணவனாக நன்கூணார முடிந்தது. நானும் அந்தேக்கத்தை தீர்க்க என்ன செய்யலாமென்று யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையே அலுவலகத்துக்கு நேரமாயிற்று. காலை உணவு தயார், போய் குளிச்சிட்டு கொம்புடா என்று சமையலறையில் இருந்தொரு சத உள்ளிதம். கண்மணிதான். அறக்க பறக்க அலங்காரம் செய்து கொண்டு கண்மணி சமைத்த உப்மாவை பிரியாணியாக நினைத்து அருந்தினேன். வழக்கம் போல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அவளே எனக்கு சிகை அலங்காரம், முக அலங்காரம் செய்து வழி அனுப்ப முயன்றாள. புள்ளி. இருவரும் வாசல் வந்ததும் மரந்தொட்டியா என்று கேட்டுதடுகளை எனக்கோடு வைத்து இல்லை கண்மணி என்று ஒரு காதல் முத்தம்ப ஓழிந்தேன். பறக்கும் முத்தமிடும் முகம் வீட்டிலிருந்து புறப்படும் முன் ஒரு முத்தம் தர வேண்டும் என் கண்மணியின் காதல் கட்டளை. இதற்கு ஒரு அழகானக ஆரணமும் உண்டு. அந்த முத்தம் நான் வழியில் செல்லும் போது கண்மணியுனக்காக வீட்டில் காத்து கொண்டிருப்பேன் பத்திரம கப்போய்வா என்று எனக்கு உணர்த்திக் கொண்டிருக்குமாம். உண்மைதான். நாளை தீபாவளி என்பதால் வீட்டில் அதிகம் வேலை இருக்க அலுவலகத்தில் உருந்து சீக்கிரம் வந்து விடென்று அன்புகட்டளையிட்டாள் என் கண்மணி. அலுவலகத்தில் அவள் கண்களின் சோகம என் கண் முன்னே வந்து போய்க் கொண்டிருந்தது. நான் என்றுமே அவ்வாறிருந்தது இல்லை. கெஞ்சும் முகம் எனக்கே அது பிடிக்கவில்லை. மதியம் விடுமுறை அறிவித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற கண்மணியுடன் நேரம் செலவிடலாம் என்று முடிவு செய்தேன். ஆனால் நான் அதை கண்மணியிடம் சொல்லவில்லை. அலுவலகத்தில் இருந்த புறப்பட தயாரானேன். மனதில் மீண்டும் ஒரு குழப்பம். நான் சென்றால் மட்டும் கண்மணியின் சோகம் தீருமோ என்று. வீடு வந்தேன். வாசலில் எனக்காக கண்மணி காத்திருந்தாள். இது புதிதில்லை என்றாலும் இன்று வீட்டுக்குள் நுழையும் பொழுத மணி 9. சீக்கிரம் வா என்றன் புகட்டளையை மீறியது மட்டுமல்லாமல் நேரம் தாழ்த்தியும் வந்திருக்கிறேன் என்று என்ன அனன்கூன்று நார முடிந்தது. ஒரு வார்த்தை கூட ஏன் தாமதம் என்று கேட்காமல் குளித்துவிட்டு வாயிர உணவு தயாரென்று குள எல்லறையில் வெந்நீர் வைத்துக் கொண்டே கூறினாள். என் காதல் கண்மணியல்லவா அவள். இளவரசி இரவு உணவருந்திவிட்டு உறங்க சென்றோம். தன் தாய் தந்தையை காண வேண்டும் போலிருக்கிறது என்று கூறி உறங்கிவிட்டாள். மனதின் பாரத்தை இறக்கிவிட்டாளல்லவா. படுக்கையில் படுத்திருப்பவர் வகை 4 ஏனோ அவளின் மிருதுவான நினைப்பையும் தாண்டி அவள் கண்களில் கசிந்த கண்ணீரின் துக்கத்தை துளைத்தது. பொழுதும் விடிந்தது. வழ இக்கம் போல கண்மணிக்கும் சேர்த்து காபி போட சாமிலறையில் நுழைந்தென்னை சூடான காபி நறுமணம் வரவேற்றது. சூடான பானம் என்ன ஒரு ஆச்சரியம். கண்மணி இப்படி செய்ய மாட்டாள் என்று தோன்றினாலும் ஒருவேளை தல தீபாவளி என்பதால் குடும்ப பாங்கா நமனைவியாக்கிவிட்டாலோ என்றும் தோன்றியது. எப்படியிருந்தால் என்ன, காபி கிடைத்ததே எடுத்து அருந்தென்று எனக்குளிருன் தசோம்பேறி கூறினான். அப்படியே எடுத்து வெளியே வாசலுக்கு வந்தேன். வாசலில் பிடித்து வைத்த பிள்ளையாரை சுற்றியுள்ளகோ லத்தினருகில் பச்சை நிறப்பட்டு புடவையுடன் தலை நிறைய மல்லிகை பூவும் நெற்றியில் குங்கும திலகமும் ஜொலிக்கும் வளை எழுக்கு அழகு சேர்க்கும் விதமாய் கையிலிருந்த மருதாணியுடன் கருநிற கண்மையின் நடுவில் மின்னும் அழகிய கண்களால் அசல உள்ளி தேவதையாய் என்னை நோக்கினாள். என் கண்மணி பெண் கற்பனை கதாபாத்திரம் வகை 1 முதல் 2 ஒரு கணம் இதனை அழக எங்கே ஒளித்து வைத்திருந்தாலென்றே தோன்றியது. வாசல் என்றும் பாராமல் கண்மணியினருகில் சென்று கைகளை பிடித்து செம்ம கியூட் டார்லிங் என்று கூறி கன்னத்தில் புள்ளி தமிட்டேன். பறக்கும் முத்தமிடும் முகம் அவ்வளவு அழகாவாயிருக்கேன்.
என்று அழகிய பெண்களுக்கே உரித்தான தோணியில் கேட்டால் வாசல் என்றும் பாராமல் முத்தத்தை உதட்டில் பதித்து நிரூபிக்கவா கண்மணி என்றேன். இந்தகட்டளையை பல் துலக்கிய பின் கேட்டிருந்தால் ஒருவேளை பரிசீலித்திருப்பேன். ஆனால் நீ துரதிர்ஷ்டசாலி என்றுகின்ற லாய் கூறினாள். இருந்தாலும் நான் உனக்கு இன்னொரு அரிய வாய்ப்பளிக்கிறேன் என்று தொடர்ந்தாள். என்னென்று வினவினேன். நததேவதையை முடிந்தால் இப்படியே தூக்கி ஒரு சிறுநகர்வலம் வா என்றாள். எனக்கும் ஆசைதாண்டி. ஆனால் நான் வேண்டுமானால் இப்படியே வாசலிலிருந்து வீட்டுக்குள் தூக்கிச் செல்லவா என்றேன். அதெல்லாம் முடியாது. இந்த தெருமுற்றும் வரை தூக்கிச் செய் என்று பிடிவாதமாய் கூறினாள். கொஞ்சம் செஞ்சலமாயிருந்தாலும் அதிகாலை வேளையில் ஆள் நடமாட்டம் குறைவும் என் புண்டா டிதானே என்ற செருக்கும் எனக்கு ஒத்துழைப்பு தந்தது. அவள அப்படியே கையிலள்ளி நடக்கத் தொடங்கினேன். சிறு தூரம் சென்றதும் மீண்டும் வாசலை நோக்கி நடந்தேன். இந்த காட்சியை என் தாய் தந்தை பார்த்தால் நான் சரியான கணவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு பிறக்கும் அல்லவா என்று கேட்டுக்கொண்டே ஆனந்த கண்ணீருடன் இனிய தலை தீபாவளியின் காதல் புருஷா என்று செல்ல முத்தம் வைத்தாள். பறக்கும் முத்தமிடும் முகம் சரிவீடு வந்துடுச்சி. அங்கபார் என்றேன். வீட்டுமு அற்றத்தில் தன் தாய் தந்தையுடன் சேர்த்துதன் மாமனார் மாமியாரையும் ஆனந்த திருச்சியில் கண்மணி வரவேற்றது அனைவருக்க மப்பட்டமாக தெரிந்தது. இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேள்விக்கு நேற்றிரவு நான் தாமதமாய் வந்ததின் பின்னணியா இருக்குமோ என்று கேள்வியுடன் வந்தனைவருக்கும் உணவு தயார் செய்யுள்ளே சென்று சமையலறையில் என்னை உதவிக்கு அழைத்தாள். வாசலில் நிராகரித்த ஆசையை உள்ளே அவளே நிறைவேற்றிய வேளையில் நான் என்றுமே அதிர்ஷ்டசாலிதான் கண்மணி. நீ என்னருகிலிருக புள்ளி கும்பரை என்று கூறிவிட்டு எங்கள் தலை தீபாவளியை அவள் ஆசைக்கேற்றார் போலமைத்த சந்தோஷத்தில் வெளியே வந்து இருவிட்ட ஆருடனும் கலந்துரையாடிக் கொண்டிருந்தேன். அனைவரின் கண்களுமே ஆனந்த கண்ணீரால் நனைந்ததை நான் அறிவேன்.